வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சைக்காலஜியில் 5th யூனிட் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அடோலசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடோலசன்ஸ் அப்படின்னா தமிழ் வந்து குமர பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடோலசன்ஸ் வந்துட்டு எந்த வார்த்தையிலேருந்து அடோலசன்ஸ் அப்படின்றது எந்த மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் தான். அப்போ அடோலசன்ஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் வேர்டு. அப்போ இது எந்த வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படி சொன்னோம்னா லாட்டின் வேர்டான அடோலசர் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த அடோலசன்ஸு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டு க்ரோ, அப்படி இல்லைன்னா டு மெச்சூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழந்தைங்க வந்து க்ரோத் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் குழந்தைங்க வந்து க்ரோத் ஆகிற பீரியடை வந்துட்டு அடோலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்லி பார்த்தோன்னா சில பேர் வந்து கோட் கொடுத்துருப்பாங்க. அடோலசன்ஸ் பீரியடுக்கு வந்து சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். இப்போ கோல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடோலசன்ஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் க்ரோத் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்துட்டு அடோலசன்ஸ் பீரியடை க்ரோத் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் த பாடின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி கோட் வேர்ட் போட்டுக்கலாம்னா கோல் அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு தமிழில் வந்து கம்பு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அந்த கம்பை வச்சு அளப்போம்ல, இத்தனை அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உடம்புல வந்து க்ரோத் இருக்க பீரியடை வந்து அளக்குறோம். ஒரு கம்பு வச்சு அளக்குறோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ எந்த பீரியட் இது வந்து பீரியட் ஆஃப் க்ரோத் வளர்ந்ததை வந்து நம்ம அளக்குறோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பீரியட் ஆஃப் க்ரோத் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் த பாடி. அப்போ எத்தனை ஹைட் இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பு வச்சு அடி வச்சு அளந்து பார்க்குறோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கோல் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு அடோலசன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு செகண்ட் பர்த்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் பர்த்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பீரியட் வந்து செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து வந்து கர்ட் லெவின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடோலசன்ஸ் ஸ்டேஜ் ஆஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்ட் லெவின் இருக்கா, லாஸ்ட் லெவின் WIN வின்னு இருக்கா. அப்போ வின்னா ஜெயிக்கிறது. அப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் வின் பண்ணணும்னு படிக்கும்போது அந்த பீரியட் எல்லாமே கான்ஃப்ளிக்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம படிக்கும்போது தான் நிறைய கான்ஃப்ளிக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கர்ட் லெவின் வந்துட்டு அடோலசன்ட் ஸ்டேஜ் அஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பீரியட் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வில்லியம் பர்டன் வந்து அடோலசன்ட் ஸ்டேஜ் அஸ் பீரியட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் அப்படி சொல்கிறாரு. நமக்கு அதிகமாக கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுவோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பேர்டன்னா கஷ்டம் தானே. அப்போ நமக்கு நிறைய வந்து பேர்டன் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து அன்கான்சியஸ்க்கு போயிடுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ அடோலசன்ட் ஸ்டேஜஸ் பீரியட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு எரிக்ஷன் வந்துட்டு எபிஜெனட்டிக் மாடல் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காராமா. எரிக்ஷன் வந்து எபிஜெனட்டிக் மாடல் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீரியடில் ஹீரோ ஒர்ஷிப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதுக்கடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் சும்மா இவங்க அட்வசன்ஸ் வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, இவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வர ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருவான்னு நமக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு இந்தந்த ரைட்டர் வந்துட்டு என்னென்ன சொன்னார்ன்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். அப்போ கோல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பீரியட் ஆஃப் க்ரோத் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் த பாடி. அப்போ கோல் வச்சு நம்ம அளந்து பார்க்குறோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது செகண்ட் பர்த்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து கர்ட் லெவின் வின் பண்ணுறது எப்படி இருக்கும், வின் பண்ணணும்னு படிக்கிறப்ப தான் ரொம்ப கான்ஃப்ளிக்டாக வீட்டில் எல்லாம் பிரச்சனை நடக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அடோலசன்ட் ஸ்டேஜஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பீரியட். அடுத்து வில்லியம் பேர்டன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடோலசன்ட் ஸ்டேஜ் ஆஸ் அ பீரியட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். அடுத்து ஸ்டான்லி ஹால் வந்து இது இம்பார்ட்டன்ட். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அடோலசன்ஸ் அப்படி சொல்கிறோம். மழை வர்றப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாம் புயல் வரும்ல, அப்போ ஸ்டாம் நிறைய வர்றப்போ நம்ம ஹாலில் உட்காரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஸ்டான்லி ஹால் வந்துட்டு அடோலசன்ட் ஸ்டேஜ் அஸ் பீரியட் ஆஃப் ஸ்டாம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டாம் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால் ஸ்டாம் வரும்போது நம்ம ஹாலில் உட்காரக்கூடாதுன்னு நம்ம ஃபாதர் சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஹாலில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது யார், ஃபாதர்னால் அடோலசன்ஸோட ஃபாதர் ஆஃப் அடோலசன்ஸோட ஸ்டான்லி ஹால் சொன்னது வந்து அடோலசன்ட் ஸ்டேஜ் அஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்டாம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. மழை வர்றப்போ ஸ்டாம் வரும்.